நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சப்த ரிஷிகளில் வசிஷ்டருக்கு ஒரு பிரதானமான இடம் உண்டு. கீழே நாம் சுகபிரம்மத்தினுடைய சரித்திரத்தை பார்த்த பொழுது அந்த பரம்பரையின் பெருமைகளை எல்லாம் பார்த்தோம் அல்லவா? வசிஷ்டர், வசிஷ்டருடைய குமாரர் சக்தி, சக்தியினுடைய குமாரர் பராசரர், பராசரருடைய குமாரர் கிருஷ்ணத்வைபாயனர் எனப்படும் வியாசர், அந்த வேதவியாசருடைய திருக்குமாரர் சுகபிரம்மம். அடேங்கப்பா, வேதாத்தியன பரம்பரை தான் அது. பக்தியில் திளைத்த பரம்பரை தான் அது. தவத்திலும் தர்மத்திலும் சீலத்திலும் அனுஷ்டானத்திலும் ஞானத்திலும் அந்த பரம்பரைக்கு சமமானதொரு பரம்பரை இன்று வரையிலும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை எனலாம். நாம் எல்லோருமே லோகக்ஷேமத்திற்காகத்தான் தங்கள் தவத்தை செலவிட்டிருக்கிறார்கள். வசிஷ்டரின் பெருமைக்கு பல உதாரணங்களை நாம் காண்பிக்க முடியும். எவ்விதம் அகத்திய மாமுனிவருடைய அரும்பெருமைகளை எல்லாம் பார்த்தோமோ அதுபோன்று தான் வசிஷ்டருடைய சரித்திரம் வேதத்தில் புகழப்படுகிறது. ஒரு மகர்ஷி பரம்பரையாக, அதாவது பல யுகங்களில் ஒரே அரச குடும்பத்திற்கு புரோகிதராய் இருந்திருக்கிறார், யாக யஜ்ஞங்களை செய்திருக்கிறார் என்றால் இதைவிட வேறொரு சான்று உண்டா? இங்கே தெரியக்கூடிய திருவேங்கட மாமலையில் தான் அருந்ததி மற்றும் வசிஷ்ட மகர்ஷிகள் தவம் செய்தார்கள் என்றால் இந்த மலையின் பெருமை என்பதா, அல்லது அந்த மகர்ஷிகள் வந்து இந்த மலையில் தவம் செய்ததினால் மகர்ஷிகளுக்கு பெருமை என்பதா? இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது ஒரு போட்டி போடக்கூடியதான ஒரு நிலை. அருந்ததி தேவிக்கு இந்த இடத்தின் அரும்பெருமைகளை எல்லாம் வசிஷ்டர் கூறியதனால் அருந்ததி தேவி தான் ஒரு தபோவனத்தை அமைத்து இங்கே பகவானை தான் சேவித்திருக்கிறார். புரோகிதராயிருந்தால் பாபம் வருமா என்ன? அப்படியானால் புரோகிதம் என்னும் புனிதமான அந்த காரியத்தை செய்வதற்கு உலகத்தில் யாருமே துணிய மாட்டார்களே என்றால் அப்படி இல்லையப்பா. சிஷ்யனுடைய பாபம் ஆச்சாரியனுக்கு வரும். வசிஷ்டரே இதை கண்டு பயந்தார் என்றால் மற்ற சிஷ்யர்கள் தங்கள் ஆச்சாரியர்களுக்கு தங்களால் பாபம் நேர்ந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் வசிஷ்டருடைய மாபெரும் சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது. அது தவிர கொள்கை பற்று, கொள்கையில் உறுதியாக இருப்பது, பிடித்த விஷயம், தான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த விஷயம் நல்லது, அது கட்டாயம் சாஸ்திர சம்மதமானது என்றால் அந்த விஷயத்தை, அந்த உறுதியை நாம் விட்டு கொடுக்கவே கூடாது. இதையும் வசிஷ்டருடைய சரித்திரத்தினால் அறியலாம். எவ்வளவோ பெருமைகள் வசிஷ்டருக்கு இருக்கட்டும், ஆனால் அழகான ஒரு பெயர் வைத்த பாக்கியம் வசிஷ்டருக்குத்தான் கிடைத்தது, மற்ற யாருக்கும் கிடைக்கவில்லை. பெருமாளுக்கே பெயர் வைக்கும் பாக்கியத்தை பெற்றவர் வசிஷ்டர். ராமன் என்பது அவருடைய திருநாமம். தசரத சக்கரவர்த்திக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 4 பிள்ளைகளுக்கும் வசிஷ்டர் என்னும் குல புரோகிதர் மூலமாகத்தான் தசரத மாமன்னன் பெயர் வைத்தார். பார்த்து 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 பெயர் வைத்தாராம். ராம இத்யபிராமேன வபுஷா தஸ்ய சோதிதா. அழகை பார்த்தார். ராம இத்யபிராமேன, ரமயதீதி ராமஹா என்றதாகத்தான் பெரியோர்கள் பொருள் கூறுகிறார்கள். ராமஹா, ராமஹா என்றால் மனம் கவரும் மணாளன், எல்லோருடைய மனதையும் கவரக்கூடிய காந்தி விசேஷத்தை உடையவன், அழகெல்லாம் ஒருங்கே அமையப்பட்டவன், அமைய பெற்றவன் என்று அந்த ராமனுடைய வடிவழகை கண்டு மோகித்து தான் உபாசிக்கும் பரம்பொருள்தான் தற்பொழுது தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறது என்று
வசிஷ்டர் அந்த குழந்தையை சேவித்து அதற்கு ராமன் என்று பெயர் வைத்தார். ராஜ்யத்தை இவன் தாங்குபவன், மேலும் பின்னாளில் வரக்கூடிய பழிச்சொற்களையும் தாங்கக்கூடியவன் என்பதனால் பரதன் என்று பெயர் வைத்தார் அடுத்தவனுக்கு. சர்வ தேசங்களிலும் சர்வ காலங்களிலும் சர்வ நிலைகளிலும் சர்வவிதமான கைங்கரியத்தையும் செய்பவன் இவன். ஆதிசேஷனுடைய அவதாரம். இவனுக்கு பூர்ணமான பகவத் கடாட்சம் எப்பொழுதும் இருப்பதினால் லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா என்று இளைய பெருமாளாம் லக்ஷ்மணனுக்கு பெயர் வைத்தார். தபோதனர்கள் கூட செய்ய முடியாத ஒரு காரியமான உட்பகைவர்களையும் வெல்லக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவன். வெளிப்பகைவர்களை அடக்குவதற்கு வாழ்வலிமை தோல்வலிமை வேண்டும், உட்பகைவர்களை அடக்குவதற்கு மனோவலிமை வேண்டும், தபோ வலிமை வேண்டும். அந்த வலிமை கொண்டவன் சத்ருகணன் என்பதினாலே சத்ருகணனுக்கு அத்தகதொரு பெயர் வைத்தார். வசிஷ்டர் பெயர் வைத்ததினால்தான் ராமன் என்னும் திருநாமம் இந்த உலகத்தில் முதல் மங்களமாக விளங்குகிறது. சக்ரே ஜகத் பிரதம மங்களம் என்று கவிப்பெருமக்கள் போற்றுகிறார்கள். அத்தகு வசிஷ்டர் வாயால் தான் பிரம்மரிஷி பட்டம் பெற வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் ஆசை கொண்டார். அதற்காக கடுமையான பல தவங்களை செய்திருக்கிறார். வசிஷ்டர் தவம் செய்வதற்கு எல்லா விதத்திலும் சித்தி க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் தான், திரு வெங்கடமாமலை தான் என்பதை தன் மனைவிக்கு உபதேசித்திருக்கிறார். தனக்கு நேரிட்ட பாபத்திற்கு பரிகாரமாக பிரம்மதேவர் கூட இங்கு வந்து தவம் செய்திருக்கிறார். அது தவிர தசரத மாமன்னனையும் இந்த சித்தி க்ஷேத்திரத்தில் வந்து தவம் செய்யும்படியாக வசிஷ்டர் கூறினார். தசரதர் இங்கே வந்து 4 ஸ்லோகங்களினாலே பகவானை ஆராதித்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தசரத மாமன்னன் 10 திசைகளிலும் தேரை செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர். அதனாலன்றோ அவருக்கு தசரதன் என்பது பெயர். 10 திசையிலும் அனாயாசமாக தேரை செலுத்துவாராம். அவ்வளவு வல்லமை அவர் உண்டாம். இந்திரனுடைய சரி ஆசனத்தில் பங்கு பெறக்கூடியதான அளவிற்கு அவருக்கு பெருமைகள் உண்டு. இவருடைய விசேஷங்கள் எல்லாம் ஸ்ரீமத் ராமாயணம் முதலான இதிகாசங்களிலும் மற்றும் உள்ளதான மகாபாரதங்களிலும் மற்றும் உள்ள புராணங்களிலும் பறக்க பேசப்படுகின்றது. அந்த தசரத மாமன்னனுக்கும் வசிஷ்டர் தானே குல புரோகிதராக விளங்கினார். ஆகையால் வசிஷ்டரிடத்தில் சென்று தசரத மாமன்னன் தன்னுடைய குறையை விண்ணப்பித்தான். தனக்கு 3 மனைவியர் இருந்தால் கூட சுவாமி, ஒரு நல்லதொரு பிரஜோத்பத்தி புத்திர சந்ததி இல்லையே, அது நீங்கும் வழி என்ன, தனக்கு பிள்ளை பிறக்கும் வழி என்ன என்று கேட்க, அப்பொழுது தான் வசிஷ்டர் தசரதனுக்கு இந்த மலையின் பெருமைகளை எல்லாம் கூறுகிறார். வெங்கட மகாத்மியத்தில் பல தீர்த்தங்களின் பெருமைகள் மட்டுமில்லாமல், பல தபோவனங்களின் பெருமைகள் மட்டுமில்லாமல் ராஜரிஷிகளின் பெருமைகளும் சொல்லப்படுகின்றன. குறிப்பாக சதானந்தர், வாமதேவர் முதலானவர்கள் ஜனகருக்கு இந்த மலையின் பெருமைகளை வர்ணிக்கிறார்கள். அதுபோல பெருமாளே வெங்கடேஸ்வர பூர்வதாபின் உபனிஷத் உத்தரதாபின் உபனிஷத் என்பதாக அந்த 2 உபனிஷத்துக்களையும் ஜனகருக்கு உபதேசம் செய்கிறார். ஏனென்றால் ஜனகர் ராஜரிஷி என்றும் சீதாதேவிக்கு நல்ல விதத்தில் எவ்விதம் திருக்கல்யாணம் ஆகும் என்று எதிர்பார்க்கும் பொழுது இந்த மலையில் பிரார்த்தித்து கொண்டால் சீதாதேவிக்கு இந்த மலையின் அனுகிரகத்தினாலே, அதாவது இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய சீனிவாசனுடைய அனுகிரகத்தினாலே பிறந்த பிள்ளைகளே மணாளனாக வாய்ப்பார்கள். சீதை மற்றும் உள்ளதான ஊர்மிளை, மாண்டவி, சுதகீர்த்தி என்று எல்லா பெண்களுக்கும் நல்ல விதத்தில் வரன்கள் அமையும் என்று அனுகிரகம் செய்கிறார். அப்படியானால் இந்த மலையில் பிறந்தவனா ராமன்? இந்த மலைக்கும் ராமனுக்கும் என்ன தொடர்பு? வசிஷ்டர் என்ன சொன்னார்? தான் தபோவனத்தை அமைத்து பகவானை சாட்சாத்கரித்த வசிஷ்டர் அது தவிரவும் வேறு காரியங்கள் இந்த மலையின் மீது செய்திருக்கிறாரா என்றால், வசிஷ்டர் தசரத சக்கரவர்த்தியை அழைத்து கொண்டு இங்கு வந்தார். ஒவ்வொரு சமயத்தில் நடந்த விற்த்தாந்தங்கள் எத்தனையோ கல்பபேதங்கள் உண்டு,
யுகபேதங்கள் உண்டு, மன்வந்தர பேதங்கள் உண்டு என்று நாம் கீழே சொன்னோம் அல்லவா? ஒவ்வொரு கல்பத்தில் விற்த்தாந்தங்கள் சரித்திரங்கள் மாறுகின்றன, ஒவ்வொரு மன்வந்தரத்தில் சரித்திரங்கள் மாறுகின்றன, ஒவ்வொரு யுகத்தில் சரித்திரங்கள் மாறுகின்றன. ஆனால் எந்த யுகத்தில், எந்த கல்பத்தில், எந்த மன்வந்தரத்தில் நாம் பார்த்தால் ஒரே விஷயம்தான், பெருமானுடைய சாநித்தியம் திரு வேங்கடமாமலையில் நித்யஸ்ரீ நித்தியமங்கலமாக அமைந்திருக்கிறது. இதில் சம்சயம் லேசமும் இல்லை. வசிஷ்டர் தசரதனை அழைத்து வருகிறார். ஒரு சமயம் பிரம்மருத்ராதிகள் க்ஷீராப்தி திருப்பார்க்கடல் முதலான லோகங்களில் சென்று பெருமானை சேவித்து அங்கே பெருமானை சேவிக்க முடியாமல், சுவாமி எப்படி சேவிப்பது, பெருமாள் இங்கே இல்லையே, வைகுண்டத்தில் இல்லையே, எங்கே இருக்கிறார் என்று யோசிக்கும் பொழுது லக்ஷ்மி தேவியின் சகி தோழி ஒரு பெண் வந்து, நீங்கள் இங்கே தேடாதீர்கள், சுவாமி புஷ்கரணியை கரைக்கு சென்று தேடுங்கள், சுவாமி புஷ்கரணி கரையில் பெருமாள் உங்களுக்கு ஆவிர்பவித்து அருள் பாலிப்பார் என்றார். லக்ஷ்மி தேவியின் பிரியசக்கியான அந்த பெண்மணியின் கூற்றின்படி பிரம்மா மற்ற தேவகணங்களையும் அழைத்து கொண்டு இங்கே சுவாமி புஷ்கரணி கரைக்கு வருகிறார் பெருமாளை ஸ்தோத்திரம் செய்வதற்கு. அதே சமயத்தில் தான் தசரத சக்கரவர்த்தியை அழைத்துக் கொண்டு வசிஷ்ட மகர்ஷியும் இங்கே வருகிறார். மற்றும் அகஸ்தியர், புலகர், புருகுத்சர், விஸ்வாவசு, உபரிச்சரவசு, சங்கராஜன் என்று தேவரிஷிகளும் பிரம்மரிஷிகளும் ராஜரிஷிகளும் எல்லாரும் பிரம்மாவுடைய தவத்தின் மகிமையினாலே பெருமாள் ஆவிர்பவிக்கக்கூடிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்மா, பரமசிவன் முதலான தேவவர்க்கங்கள் எல்லோரும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனை உயர்ந்த தோத்திரங்களினாலே ஆராதிக்கின்றார்கள். அவரவர்கள் செய்த தோத்திரங்களினாலே பிரசன்னனான வெங்கடேசன் அனுகிரகம் செய்தான். அதன் பின்னர் தசரத சக்கரவர்த்தி 4 ஸ்லோகங்களினாலே ஸ்ரீனிவாசனை ஸ்தோத்திரம் செய்கிறார். இம்மலைக்கு வந்து வசிஷ்டர் உபதேசத்தின் படியாக சுவாமி புஷ்கரணி கரையில் ஸ்ரீனிவாசனை சேவித்து 4 ஸ்தோத்திரங்களினாலே 4 ஸ்லோகங்களினாலே தசரதர் அவரை ஆராதிக்க, அந்த ஆராதனையின் பலன்தான் 4 ஸ்லோகங்களின் சித்திதான் 4 திருக்குமாரர்களாக ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் என்று பிள்ளைகள் பிறந்தார்கள். இந்த 4வருமே தெய்வாம்சத்துடன் விளங்குபவர்கள். ஆகையால் வசிஷ்டருக்கு தெரியும் யாருக்கு எந்த பெயர் வைக்க வேண்டும் என்று, யாருடைய அம்சம் யாராக பிறந்திருக்கிறார்கள் என்று. இதைத்தான் கீழே சொன்னோம். சக்கரே ஜகத் பிரதம மங்களம் என்று அந்த திருநாமம் உலகத்திற்கு மங்களத்தை அளிக்கக்கூடியது. அந்த திருநாமம் தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் நம்மை பாவனமாக்கக்கூடியது. பவித்ரானாம் பவித்ரம் யஹா மங்களானாம் ச மங்களம் என்று ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் முதலான புண்ணிய கிரந்தங்களில் சொல்லப்பட்டுள்ளதான திருநாமம் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ரா ம என்னும் 2 எழுத்துடைய திருநாமம். வசிஷ்டர் இந்த மலையின் பிரபாவத்தினாலே, மலை மீது எழுந்தருளியுள்ள பகவானுடைய அனுகிரகத்தினாலே பெருமானே சாட்சாத் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனே ராமனாக பிறந்திருக்கிறார் என்பதை உணர்ந்திருந்தார் என்றோ ராமன் என்று பெயர் வைத்தார். சரி, அந்த வசிஷ்டரிடத்தில் தான் விஸ்வாமித்திரருக்கு எப்பொழுதுமே 8 பொருத்தம் உண்டு. வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் ஒருத்தருக்கொருத்தர் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். விஸ்வாமித்திரருடைய பெருமைகளை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். தபோவனத்தில் எவ்வளவு மகர்ஷிகள் எத்தனை விதமான தவங்களை செய்து உயர்ந்ததான தங்களுடைய சரித்திரங்களினாலே நமக்கு பல உபதேசங்களை காட்டி வருகிறார்கள். அகண்டமான இந்த பூமண்டலமான க்ஷேத்திர விசேஷத்தில், அதிலும் குறிப்பாக பாரத தேசத்தில் பரத கண்டத்தில் பல தபோவனங்கள் அமைந்திருக்கின்றன. நாம் ஆசேத் ஹிமாச்சலம் சஞ்சரிக்க போகின்றோம், அவையனைத்தையும் பார்க்க போகிறோம். ஆகையால் விஸ்வாமித்திரர் தவம் செய்த இடங்களுக்கு சென்று அவருடைய பெருமைகளை பார்க்க போகிறோம். ஆனாலும் இங்கே சொல்ல வேண்டிய அம்சம் ஒன்று இருக்கிறது. அதுதான் வசிஷ்டருடைய பெருமைக்கு தக்கதொரு சான்றாய் விளங்குகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வாமித்திரர் யாகம் செய்ய ஆரம்பித்தார் சித்தாசிரமத்தில். அந்த யாகத்திற்கு ராமன் வேண்டும் என்பது விஸ்வாமித்திரருடைய விருப்பம். ஏனென்றால் மகர்ஷிகள் இருவருக்குள்ளேயும் சங்கேதம் உண்டு. ராமன் சாட்சாத் பரம்பொருள் சர்வேஸ்வரன் என்பதை வசிஷ்டரும் அறிவார், விஸ்வாமித்திரரும் அறிவார். தசரதனுக்குத்தான் அந்த பேருண்மை தெரியாது. பின்னாளில் தசரதன்
ராமன் சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொல்லக்கூடிய சமயத்தில் தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்து, ராமா, உன் பெருமையை நான் பூலோகத்தில் இருந்த பொழுது அறியவில்லையப்பா, அங்கே சொர்க்கத்திற்கு சென்ற பிறகுதான் நீ யார், எத்தகைய தன்மையை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஓடி வந்து விண்ணப்பித்தார். ஆனால் இவர்களோ தங்கள் தபோ வலிமையினாலே தாங்கள் ஏச்சையுமே அரண்யே ஸ்ரத்தா தபயுத்யுபாசதே என்பதாக விசேஷமான மகரிஷிகள், உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் தியானிக்கக்கூடிய பரம்பொருள் இவர்தான் என்று உணர்ந்தவர் நேராக வந்து தசரதனிடத்தில் தனக்கு யாகத்தை ரட்சிப்பதற்கு ராமன் வேண்டும் என்று கேட்கிறார். இதை கம்பநாட்டாழ்வார் கம்பராமாயணத்தில் பேசும் பொழுது, நின் புதல்வரில் 4வரிலும் ஒருவனை, இந்த புதல்வர் 4 4 பேர், அவர்களில் ஒருவன், அந்த ஒருவன் யார், கரிய செம்மல் ஒருவனை தந்திடு என்று. கரிய செம்மல் அற்புதமான மைவண்ண திருமேனி உடையவனான பெருமான், அஞ்சன வண்ணனான அஞ்சனகிரிநாதனான அந்த ராமனை தந்திடு என்று. புன்னிலாம் பெரும்பொழில் கனல் நுழைந்தால் எனச் செவியில் புகுதலோடும். புறையோடிய புன்மீது நன்கு பழுக்க காய்ச்சப்பட்டதான வேல் பாய்ச்சப்பட்டது என்றால், அந்த புண்ணில், வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதை போல என்பதாக பெரியோர்கள் பேசுவார்களே, அதுபோன்று அந்த ரணம் அவனை எவ்வளவு துன்புறுத்தும். தசரதனிடத்தில் நீ ராமனை கொடு என்று கேட்டார். முடியவே முடியாது என்று தசரதன் மறுத்தான். அப்பொழுதும் வசிஷ்டர் அருகில் இருந்து கொண்டு தசரதனுக்கு சமிக்ஞை செய்கிறார். அதுவும் தசரதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த சமயத்தில் தான் விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை சாட்சிக்கு அழைக்கிறார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏச்ச இமே தபசி ஸ்திதாஹ. வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏச்ச இமே தபசி ஸ்திதாஹ. தனிஷ்டோகி என்பதாக இதுபோன்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் விசேஷமான ஸ்லோகங்களுக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அரியதொரு வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். அகம்பேத்மி மகாத்மானம் என்னும் இந்த ஒரு ஸ்லோகத்திற்கு மட்டும் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த அந்த வியாக்கியானத்தின் ரசப்பிரவாகத்தை நாம் அள்ளி பருகவில்லை என்றால் நாம் பிறந்ததின் பயன் பிரயோஜனமே இல்லையா? வியாக்கியான சக்கரவர்த்தி என்பதாகவே பெரியவாச்சான் பிள்ளைக்கு திருநாமம் உண்டு. எனக்கு ராமனுடைய பெருமை தெரியும், ராமனுடைய மகாத்மியத்தை நான் அறிவேன். தசரதா யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன என்று எவ்விதமெல்லாம் பகவத் உபாசனை செய்ய வேண்டும் என்பதாக சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறதோ அவ்வகையிலேயே ராமனை உபாசித்து இவன்தான் பரம்பொருள் என்னும் ஞானத்தை பெற்ற நான் அறிவேன். கேவலம் அரசனாக இருந்து கொண்டு வில்லை கையில் பிடித்து சத்ருக்களை சம்ஹாரம் செய்து இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு செங்கோலாட்சி செலுத்தக்கூடிய நீ அறிய மாட்டாய். சரி, நான் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாய். எப்பொழுதுமே எனக்கும் வசிஷ்டருக்கும் சகஜத்துவம் என்பது கிடையாது இல்லையா? வசிஷ்டரிடத்தில் எனக்கு பொறாமை உண்டு, என்னை பார்த்தால் வசிஷ்டருக்கு பொறாமை உண்டு. தபோதனர்களுக்குள்ளே போட்டியா, தபோதனர்களுக்குள்ளே பொறாமையா? அப்படி நினைக்க கூடாது. இந்த போட்டி பொறாமையினாலே எவ்வளவு நன்மைகள் விளைந்துள்ளன தெரியுமா? ஆகையால் அவரை கேட்டுப்பார். எதற்குமே வசிஷ்டரை சாட்சிக்கு அழைக்காத விஸ்வாமித்திரர் இப்பொழுது வசிஷ்டரை சாட்சிக்கு அழைக்கிறார். நான் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாய். இங்கே உன் குலகுருவாக பரம்பரையாக உன் குலகுருவாக, அதைவிட முக்கியமானது, இந்த ராமன் பிறப்பதற்கு உன்னை கைப்பிடித்து திருவேங்கடமாமலைக்கு அழைத்துச் சென்று அங்கே சுவாமி புஷ்கரணி கரையில் ஆனந்த நிலைய விமானத்தில் பெருமான் ஆவிர்பவித்த பொழுது அவரை நீ சேவிக்கும்படியாக செய்து உன் திருவாக்கிலிருந்து 4 ஸ்லோகங்களை அனுசந்திக்க செய்து அந்த ஸ்லோகத்தின் பயனால் 4 பிள்ளைகளை ஸ்ரீ ஸ்ரீனிவாசனே பிள்ளைகளாக பிறக்கும்படி தன் தபோபலத்தால் அனுகிரகம் செய்த இந்த வசிஷ்டரை கேட்டுப்பார். அவர் சொல்லுவார் ராமன் யார் என்று. ஒரு வார்த்தைக்குள்ளேதான் எத்தனை 1000 அர்த்த விசேஷங்கள் புரிந்திருக்கின்றன பார்த்தீர்களா? வசிஷ்டோபி மகாதேஜாஹா. மகாதேஜாஹா பெரும் தேஜஸை உடையவர், தவத்தின் வீரியத்தினால் நினைத்ததையெல்லாம் சாதிக்கும் வல்லமை பெற்றவர். நான் என்ன சாதித்து விட்டேன்? திரிசங்கவிற்கு சொர்க்கம் அளித்தது பெரிய சாதனையா? அதை விட வசிஷ்டர் செய்த சாதனைகள் அநேகம் உண்டு. ஆகையால் தசரத சக்கரவர்த்தி பெரும் பிரபாவசீலரான தேஜோ விசேஷரான
பரம்பரையாக தவத்தையே தங்கள் செல்வமாக உடையவர்களான பிரம்மாவின் மானச புத்திரரான மறுபடியும் அப்சர ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரான இந்த வசிஷ்ட மகர்ஷியை கேட்டுப்பார் என்று விஸ்வாமித்திரர் கூறும் பொழுதே வசிஷ்டரின் தவத்தின் மேன்மை நமக்கு புலனாகவில்லையா? கீழேயே சொன்னோமே, ஒரு துறையில் இருப்பவர்கள் அதே துறையை சார்ந்த மற்றொரு துறை ஒருபொழுதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இங்கு வசிஷ்டரின் பெருமையை விஸ்வாமித்திரர் கூறுகிறார். அந்த வசிஷ்டர் இந்த தபோவனத்தின் பெருமையை அருந்ததிக்கு உபதேசித்தார். அந்த வசிஷ்டருக்கு பிரம்மா இந்த தபோவனத்தின் மகிமையை உபதேசித்தார். அதே வசிஷ்டர் தசரத சக்கரவர்த்தியை இங்கே அழைத்து வந்து அவருக்கு ஏற்பட்ட கிளேசத்தை நிவர்த்தி செய்து வைத்தார். அது தவிர சுந்தரன் என்னும் பிராமணருக்கு ஏற்பட்ட சாப விமுக்திக்காக இந்த இடத்திற்கு அழைத்து வந்து இங்கே அவரை தவம் செய்ய செய்து பின்னர் பகவானுடைய சக்கராயுதத்தினாலே அவருக்கு சாப விமோச்சனத்தையும் வசிஷ்டர் செய்து வைத்தார். இந்த திருவேங்கட மாமலை முழுவதும் வசிஷ்டருடைய திருவடிகள் பதிந்த க்ஷேத்திரமாய் விளங்குகிறது. கோணதீர்த்தத்தில் வசிஷ்டர் தவம் செய்ததாகவும் நாம் அறிகின்றோம். உயர்ந்த வசிஷ்டரின் தபோவனத்தில் பலவிதமான தீர்த்த விசேஷங்கள் நிறைந்திருக்கின்றன. பகவானுடைய தெய்வீக சாநித்தியம் இன்றளவும் நிறைந்திருக்கிறது. அந்த மகாத்மாவை நாம் இங்கே ஸ்தோத்திரம் செய்கின்றோம். தபோவனத்தில் நாமும் சித்தியடைகின்றோம்.